Hi students, welcome to today's session, class 12, subject General English, Unit 2, Prose, A Nice Cup of Tea by George Orwell. Here are a few varieties of tea. How many of this have you tasted? The first one, herbal tea. Second one, iced tea. Third one, lemon tea. Then green tea, black tea, tea and milk. Next one is about the author, Eric Arthur Blair, 25th June 1903 to 21st January 1950, better known by his pen name George Orwell. So the author's original name was Eric Arthur Blair. அவருடைய பீரியட் வந்து 1903 to 19 that is June 1903 to January 1950. ஹிஸ் பென் நேம், அதாவது புனைப்பெயர், எழுதுவதற்காக வைக்கப்பட்ட பெயர். ஸோ ஹி வாஸ் பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம், அதனால தான் அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய புனைப்பெயர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல். ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஆங்கில நாவல் எழுதுகிறவரே, கதை எழுதுகிறவரே, நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட் கட்டுரையாளர், ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அண்ட் கிரிட்டிக் விமர்சகர். ஸோ ஜேர்னலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், novelist and critic whose work is marked by clear prose. He has written a very remarkable prose because it was very clear, people can easily understand. Then he wrote in that awareness of social inequity. What are the problems of society, என்னெல்லாம் சமூகத்தில் பிரச்சனை இருக்கோ அதை பற்றின அவேர்னஸ் எல்லாம் கவர் பண்ணி அவர் எழுதினார். அப்போசிஷன் டு அது மட்டும் இல்லாமல் டோட்டலிட்டேரியனிசம், அதாவது சர்வாதிகாரத்தை பற்றிய அதனுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். கேண்டிட் சப்போர்ட், ப்ராப்பர் சப்போர்ட், அது வந்து ஆதரித்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், அதாவது குடியாட்சி, பொது உடைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெமோக்ரஸினா ஜனநாயகம். ஸோ that is the government of the people, by the people, டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், பொது உடைமைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ this was supported. He supported this and he opposed the totalitarianism. Then Orwell wrote literary criticism, இலக்கிய விமர்சனம். Then poetry also, கவிதைகள், fiction கதைகள். Then polemical journalism, that is journalism means பத்திரிகையியல். அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பத்திரிகையியல், அதாவது எதுவுமே ஈஸியாக அக்செப்ட் பண்ணாமல் இல்லை அப்படின்னு பாதி குரூப் வந்து இல்லை அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு விவாதம் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் சர்ச்சைக்குரிய பத்திரிகையியல் அப்படி எழுதினார். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் அலகோரிக்கல் நாவல்லா. அலகோரி, வாட் இஸ் அலகரி? த்ரூ பிக்சர் ஆர் இல்லஸ்ட்ரேஷன், ஸ்டோரி ஆர் போயம் என்ன செய்வாங்க, ஒரு லெசனை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அலகரி. ஹியர் ஆல்சோ ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார், அதாவது இதில் சிறந்தவர், ஒரு அலகாரிக்கல் எக்ஸ்பிரஷனில் சிறந்தவர். அவருடைய நாவலில் அது கொடுத்துருக்கிறாரு. அது வந்து அனிமல் ஃபார்ம் 1945 அண்ட் த டிஸ்டோபியன் நாவல், அதாவது சமூகத்தில் உள்ள சில பிரச்சனைகள், அவலங்கள், அவருடைய கேடுகளை பற்றி சொல்லியிருக்கு. அது 1984. Then that is a name, 1984. The period is 1949. In 2008, the period is 2008. The Time பத்திரிகை, the Times, ranked him second on a list of the 50 great British writers since 1945. சின்ஸ்னா எதில் இருந்து? 1945 இருந்து அதுக்கப்புறம் வாழ்ந்த 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ், ஆங்கில எழுத்தாளர்களில் இந்த நம்முடைய ஆத்தர் வந்து, தட் இஸ் ஜார்ஜ் ஆர்வெல், இரண்டாவது இடத்தை வைக்கிறார். The Times ranked him second. So among the 50 greatest British writers. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines or sketches instruction which give no ruling on several of the most important points. நீங்கள் வந்து அந்த காலத்தில் குக்கரி என்ன அர்த்தம்? த ஃபஸ்ட் குக்கரி புக் அப்படின்னா சமையல் புத்தகம். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
டீ தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தலைப்பை தேடி பார்த்தாலும் அதில் கொடுக்கவே இல்லை, எழுதப்படலை. அப்படி இருந்தாலும் என்ன மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குக்கரி புக் தட் கம்ஸ் டு ஹேண்ட், யூ வில் ப்ராபப்ளி சம்டைம்ஸ் ஃபைண்ட் தட் இட் இஸ் அன்மென்ஷன்ட். அதை பற்றி இருக்கவே இருக்காது, தலைப்பே இருக்காது. இல்லாட்டி அட் மோஸ்ட் யூ வில் ஃபைண்ட் a few lines என்ன இருக்கலாம், ஆஃப் sketchy instruction. சில படங்களோட சில இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி ஃபியூ, ரொம்ப ஒரு 2 லைன் 3 லைன் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கோம். வெரி ஃபியூ லைன்ஸ் ஆஃப் sketchy instruction which give no, அது வந்து நமக்கு இவை கொஞ்சம் தான் இருக்குமே ஒழிய, சில அறிவுரைகள் தான் அதில் இருக்குமே ஒழிய, அதில் உள்ள தேநீர் எப்படி, ஹவு டு ப்ரிப்பேர் டீ அப்படின்ற பற்றிய மெனி ரூல்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் கொடுக்கவே பட்டிருக்காது. which give no ruling on, no rulingனா என்ன ரூல், இப்படி தான் தயாரிக்கணும் இப்படி தான் தயாரிக்கணும்னு ரூல்லாம் அதில் கொடுத்துருக்காது. நிறையா செவரல்னா நிறையா கொடுத்துருக்காது. அது இருக்குது. we have, அவர் என்ன சொல்கிறாரு ரைட்டர், we have several of the most important pointsலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அதில் கொடுக்கப்பட்டு இருக்காது. ஜஸ்ட் ஸ்கெச்சஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, this is curious not only because tea is one of the mainstays of civilization in this country, as well as in that is Ireland, Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. What is he is telling here? This is very interesting. Curious na inge kuduthirukra உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸில் வருது. curious-னா very interesting. This is interesting not only because tea is one of the, அதாவது மெயின்ஸ்டேனா நம்ம முக்கிய அம்சம் நம்முடைய சாப்பாட்டு, நம்ம சிவிலைசேஷனில், நம்முடைய நாகரீகத்து கல்ச்சரில் வந்து ரொம்ப முக்கியமான அம்சத்தை வகிக்கிறது வந்து டீ in this country, in our country, but as well as in, இங்கே மட்டும் இல்லை, அவர் வந்து இங்கிலீஷ் நாவலிஸ்ட்னா இங்கிலாந்து மட்டும் கிடையாது, as well as in Ireland, Australia and New Zealand. all the 3 countries இது முக்கிய அம்சம் வகிக்கிறது. It has a special status there, but because the best, அதனால தான் அந்த பேர் சொல்கிறான், மெயின் ஸ்டேனா முக்கிய அம்சம் வகிக்கிறதுன்னு அர்த்தம். பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட், அது எப்படி நல்ல முறையில் தயாரிக்கிறது, வாட் இஸ் த பெஸ்ட் மேனர் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். அதுக்கு நிறைய இட் இஸ் கான்ட்ரவர்சி, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இது இப்படின்னா நோ இட் இஸ் நாட் அப்படின்னு நிறைய டிஸ்பியூட். வயலண்ட்னா ரொம்ப வெரி ஸ்ட்ராங் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வயலண்ட்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஆக்ரோஷமான ஆவேசமான வாக்குவாதங்கள்லாம் அதை பற்றி இன்னமும் இருக்கிறது. When I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. What he says here, when we find out how to prepare a perfect tea, in that they have given, we can see 11 outstanding points. 11 முக்கியமான குறிப்புகள், எப்படி தயாரிப்பது என்ற குறிப்புகள் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. On perhaps 2 of them, among sometimes 2 of them there would be pretty general agreement. Among that 2 வந்து everyone is accepting. So that's what pretty general agreement. How many? For 2. 2 on perhaps, sometimes on perhaps 2 of them there would be, for the 2 points there would be pretty general agreement, everyone accepts. But at least 4 others are acutely controversial. கான்ட்ரவர்ஷியல்னா அதுக்கு எதிராக பேசுகிறது, தட் இஸ் ஆர்குமெண்ட் அதில் இருக்கிறது. அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஆர்கியூபிள் அப்படிங்கிறாங்க, டிஸ்பியூட்டபிள்ங்கிறாங்க. மீனிங் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்றதுக்கு, கான்ட்ரவர்ஷியல் மீன்ஸ் தட் இஸ் டிஸ்பியூட்டபிள். 4 of the points were disputable. Here are my own 11 points, but the author is giving here. Author என்ன கொடுக்குறாருங்க, he is giving 11 rules, every one of which I regard as golden. For him, all the 11 points, everyone, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே according to the author, it is golden rule. First of all, one should use Indian or Ceylonese tea. முதலாவதாக நம்ம வந்து எப்பயுமே இந்தியன் டீ ஆர் சிலானிஸ் டீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், தான் நல்லது, நல்ல டீ. சைனா டீ ஹேஸ் வர்ச்சுஸ், அதுக்கும் என்ன இருக்குது,
virtues மீனிங் admirable qualities இருக்குது, சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, which are not to be despised. அது வந்து வெறுக்கிற அளவு, டிஸ்பைஸ்னா வெறுப்பு. Virtues means admirable quality, that is hard words, but we cannot hate it. Nowadays it is very economical. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மலிவாக இருக்குது, அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். அதாவது சைனீஸ் டீ எப்படி குடிக்கலாம், வித் மில்க் இல்லாமலே வி கேன் ட்ரிங்க், வெரி எக்கனாமிக்கல், ரொம்ப சிக்கனமானது, மலிவானது. அதுலேயும் சில வேர்ச்சுஸ் எல்லாம் இருக்குது, விச் ஆர் நாட் டு பி டிஸ்பைஸ்ட். அது வந்து நம்ம வெறுக்கிற அளவுக்கு இல்லை, பட் இதெல்லாம் அதனுடைய குவாலிட்டி. பட் தெர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன். ஆனால் சைனீஸ் டீ நம்ம குடிக்கும்போது ஸ்டிமுலேஷனாக எக்ஸைட்மெண்ட், அது மூலமாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். we cannot feel fresh. அது ஒரு ஸ்டிமுலண்ட்னா நம்மளை தூண்டி விடுறது. அப்போ நம்ம ரொம்ப தைரியமானவங்களாக, ஃப்ரெஷ்ஷாக, ஒரு உற்சாக உணர்ச்சி, புத்துணர்ச்சி இருக்கும். அந்த ஸ்டிமுலேஷன் அதில் இல்லை, அப்படி அது கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார். ஒன் டஸ் நாட் ஃபீல் வைஸாக, அதான் சொல்கிறார், ரொம்ப அறிவாளியாவோ, பிரேவராக, தைரியசாலியாவோ, ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ் திங்கிங், ஹோப்ஃபுல், ரொம்ப நம்பிக்கையுள்ள பாசிட்டிவான ஒரு ஆளாவோ. எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டீ குடிப்போம்ப்பா, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, ஸோ மைண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங், மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, லெட் அஸ் ஹேவ் அ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கில் சொல்லும் இல்லையா, அதனால தான் அது சொல்கிறாங்க. அந்த டீ, அதாவது சைனீஸ் டீ வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் அவ்வளோவா இருக்காது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைஸர், braver or more optimistic. Optimistic means positive or hopeful after drinking it. Anyone, அது குடித்தவொடனே இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறார். Anyone who has used that comforting phrase, யாரும் அந்த கம்ஃபர்டிங், இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இந்த டீ சாப்பிட்டா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்படி இது குடித்த உடனே நான் இப்படி இருப்பேன், ஐ ஃபீல் லைக் வெரி பிரேவ், ஐ ஃபீல் லைக் வெரி ஆப்டிமிஸ்டிக், ஐ ஃபீல் லைக் வெரி வைஸ், அப்படிலாம் இது நினச்சாங்கன்னா அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணவங்க அந்த டீ குடிச்சிட்டு அதுதான் நல்ல டீ. ஏ நைஸ் கப் ஆஃப் டீ இன்வேரியபிளி மீன்ஸ் இந்தியன் டீ. அப்போ நைஸ் கப் ஆஃப் டீ எந்த டீ சொல்கிறாங்க, அவர் இந்தியன் டீ ஒன்லி இஸ் தி பெஸ்ட்டு டீன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்வேரியபிளி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, இதில் சந்தேகம் எதுவுமே இல்லை. நம்ம ஒருவர் நல்ல டீ, ஒரு கப் அருமையான தேநீர், நல்ல டீ அப்படின்னு சொன்னாலே அது எந்த தேநீரை தான், எந்த டீயை தான் சொல்கிறாங்க, ஒன்லி இட் மீன்ஸ் இந்தியன் டீ. Let us pass on to the next para. Secondly, tea should be made in small quantities, that is in a teapot. Tea out of an urn is always tasteless, while army tea made in a cauldron taste of grease and whitewash. இந்த இதில் அந்த 4 லைனில் பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக டீ வந்து எப்படி என்ன மாதிரி எப்படி தயாரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காரு. ஸ்மால் குவான்டிட்டிஸ், நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமாக தயாரிக்கும் பொழுது, தட் இஸ் இன் அ டீ பாட்டில் தான், டீ போடுற அந்த பாட்டில் தான், கெட்டில் சின்னதாக இருக்கும் இல்லையா, டீ போடுற பாட் அப்படின்னு சொல்லி, டீ மேக்கிங் பாட்டில் தான், வெசலில் தான் தயாரிக்கணும். டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். பெரிய பாத்திரத்தில் நம்ம தயாரித்தோம்னா அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம், கால்ட்ரன் அப்படிங்கிறது எ பிக் பாட் யூஸ்ட் ஃபார் பாயிலிங். பெரிய பாத்திரம், அதில் கடாயமாய் பாத்திரத்தில் தயாரிக்கும் பொழுது த டேஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குமா, என்ன வாசனை, அதாவது எண்ணெய் பசை இருக்குமா, கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ், சுண்ணாம்பு வாசனை, சுண்ணாம்பு தண்ணி மாதிரி வாசனை அடிக்குமா, கிரீஸியாக எண்ணெய் வாசனை அடிக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா தேநீர் வந்து நம்ம டீ தயாரிக்கும் போது சின்ன அளவில் சொல்லும்போது தேநீர் குடுவையில் தான், அதுதான் சொல்கிறான் டீ பாட், அதுதான் தயாரிக்கப்படணும். பெரிய பாத்திரத்தில் வந்து தயாரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ருசியே இருக்காது. பெரிய இராணுவத்துலலாம் பெரிய பேர் இருப்பாங்க, மிலிட்ரியில், ஆர்மியில், அவங்களுக்கு போய் பெரிய பாத்திரம் கடாயமாய் பாத்திரத்தில் வைக்கும்போது அது வந்து எண்ணெய் பசை போல் இருக்கும், சுண்ணாம்பு தண்ணி மாதிரி இருக்கும், அது மாதிரி ருசியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் த டீ பாட் எதில் தான் செஞ்சுருக்கணும், ஷுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்தன்வேர். பீங்கான், சைனா பீங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீங்கான்லேயோ இல்லை களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கணும். அதனால தான் எர்தன்வேர் இதில் செஞ்சிருந்தால் தான், அதில் டீ போட்டால் தான் அது ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It continues,
Silver or Britannia ware teapots produce inferior tea. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளி அல்லது பிரிட்டானியா, அதில் அதாவது சில்வரில், அதாவது சில்வர் அல்லது பிரிட்டானியா வேர், அந்த அந்த பிரிட்டானியாவுன்னு என்ன அர்த்தம் இங்கிலீஷ் இது, அந்த பாத்திரத்தில் செய்கிற டீ பாட்ஸ் வந்து அது இன்னும் ரொம்ப மோசம், ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர், அதை விட ரொம்ப தரம் குறைந்த டீ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் எனாமல் பார்ட்ஸ் ஆர் வேர்ஸ், அதுவும் மோசம். எனாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் மோசம். அந்த வெளியில் பாலிஷ் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுதான் எனாமல் பார்ட்ஸ், அது ரொம்ப மோசம். தோ கியூரியஸ்லி இனஃப் எ பியூட்டர் டீ பாட், ஆனால் இதில் பியூட்டர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அலாய், வெள்ளியமும் காரியமும் தமிழில் சொல்கிறாங்க. அந்த பியூட்டர் டீ பாட் எ ரேரிட்டி நவடேஸ், இட் இஸ் நாட் வெரி, அதாவது நாட் த அவைலபிலிட்டி இஸ் வெரி ரேர், ரொம்ப கிடைக்காது, ரேரிட்டின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பாட் இருக்குல்ல, பியூட்டர், PEWTR, அந்த டீ பாட் ஒரு அலாயில் செய்த டீ பாட், இட்ஸ் நாட் சோபர், அது கொஞ்சம் மோசமாக இருக்காது, நல்லாயிருக்கும். தேர்ட்லி, இந்த பார்ட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். அந்த பார்ட்ஸ் வந்து அந்த மேலே பார்த்தோமே, அந்த பியூட்டர் பாட் என்ன கலரில் இருக்குமா, அதாவது கிரே அலாய், அது அந்த கலர் வந்து கிரே கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தேர்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாரு, தேர்ட் ரூல் அப்படின்னா, த பார்ட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். முதல்லையே நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணியை முதல்ல ஊற்றி அதோடு கொண்டு போய் அந்த இதில் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட், முதல்லையே ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டீ பாட்டை சுட வைக்கிறணும். திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப். ஹாப்புங்கிறது வந்து ஸ்டவ், பிரிட்டிஷில் அதற்கு பேர் வந்து ஸ்டவ். அப்போ வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து முதல்லையே பாத்திரத்தை கொண்டு போய் வார்மாக ஆக்கணும், சூடாக்கணும். திஸ் இஸ் பெட்டர் தேன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப் தேன் பை த யூஷுவல் மெத்தட் ஆஃப் ஸ்வில்லிங். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், சாதாரணமாக தண்ணியை ஊற்றி ஒன்று ரின்ஸ் பண்ணுறதுனா குலுக்கி அதை கழுவுவோம், நிறையா தண்ணி ஊற்றி கழுவுவோம், பாத்திரத்தை கழுவிட்டு பாத்திரத்தை வச்சு தண்ணியோடு சேர்த்து நம்ம சுட வைப்போம். அப்படி செய்யக்கூடாது. வி ஷுட் நாட் டூ இட். ஃபர்ஸ்ட் த part should be kept on the stove and we should avoid the usual method, swilling na wash or rinse out, and அதை வச்சு அந்த கண்டெய்னரை எதையோ நம்ம கழுவி ஊற்றுறோம் இல்லையா, அதுதான் ஸ்வில்லிங். அது வந்து ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றி நம்ம கழுவி ஊற்றுவோம் இல்லையா, அப்படி செய்யக்கூடாது. தட்ஸ் வாட் இட்ஸ் கிவன். This is better done by placing it on the hob than by usual method of swilling it out with hot water. Fourthly, the tea should be strong. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. Well, let us go for explanation. Fourthly, the tea should be strong. நம்ம குடிக்கிற டீ எப்படி இருக்கணும், we should take very strong tea. For a pot, how to prepare that strong tea? For a pot holding a, அது ஒரு பாட்டில் ஒரு ப்ரிப்பரேட்டரி, அந்த ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பாத்திரத்தில், கெட்டிலில் அது எவ்வளோ பிடிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குவார்ட்டர் கேலன். குவார்ட்டர்னா என்னன்னா, குவார்ட்டர் கேலன் கொள்ளளவு கொண்ட ஒரு கெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம், அதனுடைய விளிம்பு வரைக்கும் தண்ணி நிரப்பினோம்னா டீ கிடைக்கணும்னு நினச்சோம்னா, we have to put 6 heaped டீஸ்பூன் ஃபுல்லாக, அதாவது அப்படியே ஃப்ளாட்டாக எடுக்காமல், ஹீப்னா அப்படி குவியலாக எடுக்கிறது, ஃபுல்லாக எடுக்கிறதுன்னு அர்த்தம். 6 heaped teaspoons would be about right. அது அவ்வளவு எடுக்கணும். would be the suitable quantity. In a time of rationing, அந்த காலத்தில் வார் பீரியடில் ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளோதான் நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ அளவு தான் கொடுப்பாங்க. திஸ் இஸ் rationing. The meaning is restricting the consumption of
த ஸ்கேர்ஸ் கமாடிட்டி டியூரிங் வார். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஈவன் நம்மளும் தான் டீயை வந்து நிறைய குடிப்போம். அப்போ அதிகமாக கன்சியூம் பண்ணுற குவாலிட்டியை அதனுடைய குவான்டிட்டியை குறைச்சிடுவாங்க. இவ்வளோ தான் அப்படின்னு ரேஷன் பண்ணல கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரேஷனிங். அப்படி இருக்கும்போது இந்த டைம் ஆஃப் ரேஷனிங், திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். இதை பற்றி கொடுத்தா போதும்னு இருக்கும்போது ஸ்ட்ராங் டீ தான் நம்ம குடிக்கணும், இவ்வளோ அளவு தான் போடணும்னு அதுக்கு அந்த ஐடியாவை ரியலைஸ் பண்ணுற டைம் அது கிடையாது. பட் ஐ மெயின்டைன் தட் ஒன் ஸ்ட்ராங். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, த ஆத்தர் ஹவு ஹீ இஸ் ஃபீலிங் தட், ஹவு ஹீ இஸ் டெல்லிங் த பாயிண்ட் அப்படின்னா, ஐ மெயின்டைன் தட் ஒன் ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தேன் 20 வீக் ஒன்ஸ். ஒரு கப் ஸ்ட்ராங் டீ குடிக்கிறது எத்தனை கப்புக்கு, அதாவது வீக் ஒன்ஸ் அப்படின்னா லைட்டாக போடுற 20 கப் டீக்கு சமானமாக ஒரு ஸ்ட்ராங் கப் டீ போடுறது. இட் இஸ் ஈக்குவல் டு 20 வீக் ஒன்ஸ். ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஓன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங். நல்லா டீயை ரொம்ப விரும்பி கொடுக்குறவங்க டீ லவர்ஸ் வந்து அவங்க டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு மட்டும் நினைக்க மாட்டாங்க. பட் லைக் இட் எ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயராக. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். டீ நல்லா விரும்பி குடிக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் not only like their tea strong but like it a little stronger with each year that passes. ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்போது அவங்க want to have a very very strong, கொஞ்சம் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறத கொஞ்சம் கூட்டிகிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டில் ஸ்ட்ராங்கர் a fact which is recognized in the extra ration issued to old age. இது எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, this fact can be easily recognized, தெரிந்து கொள்ளப்படலாம். எப்படி அப்படின்னா ஒத்துக்கொள்கிறோம், நிச்சயமாக அதை புரிந்து கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா ரேஷன் வந்து கொடுக்குறாங்க யாருக்கு, இஷ்யூ டு த ஓல்டு ஏஜ் பென்ஷனர்ஸ். அதாவது வயசானால் தான் பென்ஷனே கொடுப்பாங்க, அதில் ஓல்டு ஏஜ் பென்ஷனர்ஸ்க்கு கூட கொஞ்சம் குவான்டிட்டியை கூட்டி தர்றாங்க. அதுலேருந்தே தெரியலாம் தே வாண்ட் டு ஹாவ் மோர் ஸ்ட்ராங்கர் டீ. அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கர் டீ குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் வருஷம் லிட்டில் ஸ்ட்ராங்கர், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ரேஷனில் அவங்களுடைய அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறத வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம். தட்ஸ் வாட் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட். A fact which is recognized in the extra ration issued to old age pensioners. Fifthly, the tea should be put straight into the pot. No strainers, muslin bags or other devices to imprison the tea. What here the three lines what is given அப்படின்னா, fifth point what is it? The tea should be put straight into the pot. என்ன செய்யணுமா, நேராக போடணுமா, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த டீயை போடணுமா. நோ ஸ்ட்ரெயினர்ஸ், மஸ்லின் பேக், இந்த டீ பேக்ஸ்லாம் இருக்குல்ல, மஸ்லின் பேக்கோ ஸ்ட்ரெயினர்ஸ்னால் அந்த வடிகட்டி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான மஸ்லினோ வடிகட்டிகளோ அதில் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பாட் உள்ளே போடக்கூடாது. நோ ஸ்ட்ரெயினர்ஸ், மஸ்லின் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ், வேறு எந்த விதமான பொருட்கள் டு இம்ப்ரீஸ் அதான் டீயை வடிகட்டுற எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இன் சம் countries teapots are fitted with little dangling baskets. அதாவது டீபாட்னுடைய எட்ஜில் என்ன பண்ணுவாங்க, baskets under the spout to catch the stray leaves. அந்த கெட்டிலில் நீளமாக மூக்கு நீண்டிட்டு இருக்கும் இல்லையா, அதனுடைய அந்த டிப்பு நீண்டிட்டு இருக்கும் இல்லையா, தண்ணி அந்த டீ வெளியில் பிடிக்கிற இடத்துல அதில் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்பவுட் பேக் மாதிரி கட்டிடுவாங்க. அந்த மாதிரியாக கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃபில்டர் பண்ணுற எந்த ஒரு உபகரணத்தையும் ஊட்டக்கூடாது. சில நாடுகளில் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த லீவ்ஸ் வந்து நம்ம வாய்க்குள்ளே போயிடும், வயிற்றுக்குள்ளே போயிடும்ன்றதுக்காக அப்படி செய்கிறாங்கன்றாங்க. அகெயின் ஐ ரீட், இன் சம் கண்ட்ரீஸ் டீபாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டேங்லிங் பேஸ்கெட்ஸ். இந்த பை மாதிரி தொங்கும் இல்லையா, அதான் டேங்லிங் லூஸாக தொங்குற அந்த பேஸ்கெட்ஸ் அண்டர் த ஸ்பவுட் டு கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ். அதாவது
இன்னும் அந்த மண்டி, அதாவது அந்த இலை உள்ள வயிற்றுக்குள்ளே வாயில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக which are supposed to be harmful, அது போய் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஒன் கேன் swallow tea leaves in considerable quantities. ஒரு அளவுக்கு உள்ளே போகலாம், அது ஒன்றுமே செய்யாது. வித்தவுட் இல் எஃபெக்ட், எந்த விதமான பேட் எஃபெக்டையும் இட் ஓன்ட் பிரிங். வித்தவுட் இல் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் தான் வருமே ஒழிய அது எதுவும் பேட் எஃபெக்டை கொண்டு வராது. அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. அந்த லீவ்ஸ் வந்து நல்லா லூஸாக கொதிக்க விடணும், போட்டு அடைச்சி வச்சு இருக்கலாம் அந்த மாதிரி செய்யாமல் லீவ்ஸ் நல்லா அகலமாக கொதிக்க விடும் பொழுது, லூஸாக அது நல்லா வேகும் பொழுது, கொதிக்கும் பொழுது அதுதான் அதனுடைய அந்த நீரில் வந்து அந்த ஹாட் வாட்டரில் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் நல்லா இறங்கும், டீயினுடைய அந்த தன்மை வந்து நல்லா இறங்குன்றாங்க. அதனால தான் ஆக்சுவலி ஒன் கேன் swallow tea leaves in considerable quantities without ill effect. And if the tea is not loose, அது லூஸாக விடலைன்னா இந்த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. அதனுடைய எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக, அதனுடைய நல்ல எஃபெக்ட் வந்து அதனுடைய குணங்கள் வந்து முழுவதும் தண்ணீரில் இறங்காது, ஹாட் வாட்டரில் இறங்காது. அதனால தான் அதை லூஸாக அதை விட்டு கொதிக்க விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Sixthly, one should take the teapot to the kettle and not to the other way about. ஒருத்தர் என்ன செய்யணும், ஏற்கனவே என்ன மெத்தட் சொல்லி கொடுக்குறாரு. 6th பாயிண்ட்டாக, கெட்டிலில் நம்ம அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி என்ன செய்யணும், சூடாக்கி, கெட்டில் சூடாக்கி தண்ணி ஊற்றி சூடாக்கணும். த வாட்டர் ஷுட் பி ஆக்சுவலி பாயிலிங். வி மஸ்ட் கீப் த வாட்டர் இந்த பாயிலிங் பாயிண்ட், அதாவது பாயிலிங்கில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். that time, at that moment என்ன செய்யணும், அந்த மோமெண்ட் ஆஃப் இம்பேக்டில், which means that one should keep it on the flame while one pours. Some people add the leaves. அப்போ ஒருத்தர் என்ன செய்யணும், அப்படி மாதிரி பாயிண்ட் இருக்கும்போது சிலர் வந்து என்ன செய்யணும், ஒருத்தர் வந்து அதை ரெடியாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும், அடுத்தவங்க அந்த லீவ்ஸை வந்து அதுக்குள்ளே கரெக்டாக உள்ளே போடணும் அப்படின்னு சொல்கிறார். while one pours, others should keep the flame. கரெக்டாக அவங்க அந்த அடுப்பு ரெடியாக சுட்டுக்கிட்டு இருக்கணும், அடுத்தவங்க தண்ணி அதை ஊற்றணும், அப்போ பாயிலாக இருக்கணும், அதுக்கப்புறம் டீ லீவ்ஸ் போடணும், அப்போ அதுதான் நல்லா இருக்கும் சொல்கிறார். Some people add that one should only use water that has been freshly brought. தண்ணியை புதுசாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஊற்றி அதை கொதிக்க வச்சுடுறாங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம், பாயிலிங் ஸ்டேஜுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் லீவ்ஸ் இப்போ இறக்கி வச்சுட்டு போடுறாங்க. பட் ஐ ஹாவ் நெவர் நோட்டிஸ் தட் இட் மேக்ஸ் எனி அப்படி போடுறதில்ல நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், எந்த டிஃப்ரென்ஸும் வந்ததில்லை. நான் ஐ ஹாவ் நாட் இட், அதாவது ஐ நெவர் நோட்டிஸ்ட், அதை பார்க்கலை அப்படின்றார். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிறத நான் பார்க்கலை, நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன். Let us see the 7th and 8th point together. First 7th point. Seventhly, after making the tea, one should stir it or better give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. பார்த்தீங்களா, 7th பாயிண்டில் வாட் ஹி இஸ் டெல்லிங், we have to just stir, அதாவது ஆஃப்டர் மேக்கிங் டீ ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் one should do, stir it, நல்லா கலக்கணும், அதை நன்றாக மிக்ஸ் பண்ணணும், கலக்கணும். ஆர் பெட்டர் கிவ் த பாட், அதை மூடி தானே இருக்கும், அதனால் ஒரு ஷேக், குட் ஷேக், நல்லா குலுக்கணும். ஒன்று நல்லா கலக்கணும், நன்றாக குலுக்கினோம்னா அது தட் இஸ் பெட்டர். கிவ் த பாட் எ குட் ஷேக், ஆஃப்டர்வர்ட்ஸ் அலவிங் த லீவ்ஸ் டு செட்டில். அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை கிராஜுவலாக செட்டில் ஆக விடணும். அப்படி படிப்படியாக அப்படி கீழே என்ன செஞ்சிடும், டீ இலை அப்படி அடியில் தனியாக படிஞ்சிடும் இல்லையா, அது வரைக்கும் we should allow. Then 8thly, one should drink out a good breakfast cup. என்ன செய்யணுமா, டீயை one should drink out of அந்த டீயை எந்த கப் யூஸ் பண்ணி குடிக்கணுமா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு இருக்கிற அந்த கப் எப்படின்னா அது உருளை வடிவில் இருக்கணும். அந்த மாதிரி ஏன்னா சீக்கிரம் ஆறாமல் இருக்கணும். இட் ஷுட் நாட் ஈஸிலி கெட் கூல், குயிக்லி கூல் ஆகக்கூடாது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கப்பு அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா உருண்டையாக இருக்கும். அதனால் one should drink out a good breakfast cup, that is the cylindrical type of cup, உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. not the flat and shallow
அதாவது மேலே அதாவது ரொம்ப தட்டையாக இருந்துச்சுன்னா அகலமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறிடும். அதனால பிரேக்ஃபாஸ்ட் கப்பு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறத தே மஸ்ட் யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் அப்படின்றாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் கப்புன்னு சொல்கிறாங்க. த ஷேப் வில் பி சிலிண்ட்ரிக்கல். த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர், அதுவும் இல்லாமல் இட் வில் ஹோல்ட் மோர், அப்போ ஆறாது. வித் த அதர் கைண்ட் ஒன்ஸ் டீ இஸ் ஆல்வேஸ் half cold before one has well started drinking அர்த்தம், started on it. அப்போ அந்த ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு வைங்க, இந்த காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணாமல் மற்ற வகை கப்பை பயன்படுத்தினோம்னா என்ன செய்யணும், நம்ம பிஃபோர் ட்ரிங்கிங் இட் செல்ஃப் சீக்கிரமாக சூடு இந்த ஹாட்டாக இருக்கிறது குறைஞ்சி ஏன்னா ஹாஃப் கோல்டாக ஆயிரும், பாதி குளிர்ந்துடும். அப்போ we cannot taste the full அந்த குவாலிட்டியை நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் என்ன இப்போ எப்படிப்பட்ட இது அதர் கைண்ட்ஸ் we should not use, ஆல்வேஸ் ஹாஃப் கோல்டாக போயிடும். பிஃபோர் ஒன் ஹேஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட், நல்லா ரசித்து குடிக்கிறதுக்கு முன்னாலேயே அது பாதி குளிர்ந்துடும். அதனால வாட் we have to do, we must use only breakfast cup which is in cylindrical shape, cylindrical type of cup we have to use அப்படின்னு சொல்கிறேன். Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. In the ninth point what he says, we must remove the cream. creamனா ஆடை. டீயில் வந்து பாலை சேர்க்கறதுக்கு முன்னால் பாலில் மேலே ஆடை படர்ந்துருக்கும் இல்லையா, we have to, அதுக்கு பேர் க்ரீம் சொல்கிறாங்க. we have to remove that cream, that is பாலாடையை நீக்கிட்டு then we have to pour milk before using it for tea. அப்போது we have to first remove the cream from the milk and we have to add the milk to the tea before using. Milk that is too creamy always gives us what type of taste? Gives tea a what is one sickly taste. எப்படி டேஸ்ட் கொடுக்குமா, அந்த மில்க் வந்து ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ஆடை நிறையா இருந்துச்சுன்னா அதனுடைய சுவையவே கெடுத்துருமா. இட் வில் ஸ்பாயில் த டேஸ்ட் ஆஃப் த டீ அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்லி டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டு கொடுக்காது அப்படின்னு, ஒரு மாதிரி நல்ல வாசனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 10thly, one should pour tea into the cup first. This is one of the most controversial points of all. என்ன சொல்கிறாங்க 10th பாயிண்டில், கோப்பையில் முதல்ல நம்ம அந்த டீ கப்பில் வந்து முதல்ல டீயை ஊற்றணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல். நிறைய பேர் இதை சர்ச்சைக்குரிய ஒரு பாயிண்ட்டாக இதை இன்னமும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டீட் இன் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன், இன் இங்கிலாந்து, பிரிட்டனாலும் இங்கிலாண்டாலும் ஒன்று தான். தேர் ஆர் ப்ராபப்ளி 2 schools of thought, 2 அபிப்பிராயம் உள்ள மனிதர்கள். ஒரு சைடு ஒன்றை பற்றி சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டை, அடுத்த சைடு இன்னொருத்த பற்றி சொல்கிறாங்க. 2 சிந்தனை உள்ள இருவகை மக்கள், 2 தாட் இருக்குதுன்னு அர்த்தம். 2 தாட் இருக்குது, 2 வகையான ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த மில்க் ஃபஸ்ட் ஸ்கூல் கேன், அதாவது முதல்ல மில்கை விட்டுட்டு அப்புறம் டீயை சேர்க்கணுங்கிறது த மில்க் ஃபஸ்ட் ஸ்கூல். முதல்ல டீயை விட்டுட்டு அப்புறம் மில்கை சேர்க்கணுங்கிறது த டீ ஃபஸ்ட் ஸ்கூல் பீப்புள். அதனால் த மில்க் ஃபஸ்ட் ஸ்கூல் கேன் பிரிங் ஃபார்வர்ட் சம் ஃபேர்லி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். என்ன சொல்கிறாங்க, பாலை முதல்ல ஊற்றணும் அப்படின்னு சொல்கிற கூட்டம், அவங்க சொல்கிறது நியாயமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. தே ஆர் கீப்பிங் பிஃபோர் ஃபேர்லி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ். பட் ஐ மெயின்டைன் தட். ஆனால் இவர் இந்த ரைட்டர் வாட் ஹீ சேஸ், மை ஓன் ஆர்குமெண்ட் இஸ் அன்ஆன்சரபிள். அது யாருக்கும் முதல்ல வந்து அதுக்கு நான் சொல்கிறத யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நோ ஆன்சர், இட் இஸ் அன்ஆன்சரபிள் அப்படின்றாரு. திஸ் இஸ் தேட் பை புட்டிங் த டீ இன் ஃபஸ்ட்டு டீயை ஊற்றிட்டு அண்ட் ஸ்டேரிங் as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way round. எப்படி சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் தேட் பை புட்டிங் த டீ இன் ஃபஸ்ட், முதல்ல டீயை ஊற்றிடணும், ஸ்ட்ராங் டீ பிளாக் டீயை ஊற்றிட்டு ஸ்டேரிங் as one pours, அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒன் கேன் எக்ஸாக்ட்லி ரெகுலேட் த அமௌண்ட் ஆஃப் மில்க், எவ்வளவு தேவையான மில்கோ, வாட் இஸ் நீடட்
அதுதான் சேர்க்குறது. தேவையான மில்கை ஊற்றிட்டோம்னா, பாலை முதல்ல ஊற்றினா சில சமயங்களில் அதிகமான மில்க் ஆயிரும். டூ மச் மில்க் வில் பி ஆடட், த டேஸ்ட் வில் பி டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஒய் முதல்ல என்ன சொல்கிறாரு இவருடைய வாதம், தேநீரை முதல்ல ஊற்றணும். இதுக்கு நோ ஒன் வில் அப்போஸ், no answer also they can give. First we have to pour tea and how much milk is needed we have to add. That's the point. Stirring as one pours, one can exactly regulate the amount of milk, how much milk we have to pour, whereas one is liable to put it in too much milk. Suppose we first add milk, then sometimes we will add more milk, liable to put in too much milk. If one does it the other way round, அப்படி சேர்க்கும் பொழுது என்ன ஆயிரும், அதிகமான பாலை சேர்க்கும் நிலை ஏற்படும் பொழுது டேஸ்ட்டு டிஃபர் ஆகிறதுக்கு அதுக்கு சான்சஸ் உண்டு. லாஸ்ட்லி, டீ unless one is drinking it in Russian style should be drunk without sugar. என்ன சொல்கிறாரு ஒருத்தன், ரஷ்யன் ஸ்டைல், if any person drinking in the model of Russian style, he has to add sugar. Unless one is drinking வரும்போது, if somebody is not, unless he is not joining that Russian style, they won't add sugar. Here also ரஷ்ய நாட்டு முறையில் தேநீர் அருந்துவராக இல்லாமல் இருந்திருந்தோம்னா நம்ம எப்படி தான் குடிக்கணும், we must drink tea without sugar. So he also belongs to the minority type. That is, I know very well that I am in a minority here, but still அப்படின்னா என்ன, இவருடைய சைடு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால், இவர் இப்போ சொன்ன அந்த ஆர்குமெண்ட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? நீங்கள் உண்மையிலே ஒரு ட்ரூ டீ லவராக இருந்தால், ரொம்ப டீயை விரும்பி தேநீர் பிரியராக நான் தேநீரை விரும்பி குடிப்பேன், ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அண்ட் ஐ லைக் டு ஹாவ் டீ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ டீ லவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆட் சுகர் அப்படின்னா இட் வில் டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் அவர் டீ. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எப்படி நீங்கள் உங்களை ட்ரூ டீ லவர்னு சொல்ல முடியும்? இஃப் யூ ஆட் ஆர் இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட். சுகரை போட்டாவே என்ன ஆகிரும், அது டேஸ்ட்டு மாறிடும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ரஷ்யன் ஸ்டைலில் தான் என்ன போடுவாங்க, சுகர் போடுவாங்க. இவர் அடுத்த குரூப்பு, டீயில் சுகர் போடாது. ஸோ இட் இஸ் ஸ்பாயிலிங் the sugar. If you add means it is spoiling the real taste or flavor of the tea அப்படின்னு சொல்கிறார். It continues, it would be equally reasonable to put it pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea. So you are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. அப்படி if you add sugar அப்படின்னு சொன்னால் it would be equally reasonable to put. அது எந்த மாதிரியா, நம்ம டீயில் when we add pepper and salt ரெண்டையும் சேர்த்தா டீ, how will the tea taste, எப்படி இருக்கும்? ஒரு டீயில் போய் மிளகையும் உப்பையும் போட்டால் அது எப்படி நல்லாவா இருக்கும்? அந்த மாதிரியா if you add sugar. So if you sweeten it, then you are no longer tasting the tea. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அதை இனிப்பாக சேர்த்தீங்க, சுகரை ஆட் பண்ணிங்கன்னா, you are no longer tasting a tea, you are merely tasting the sugar. You are not tasting the tea, but you are tasting only the sugar. You could make a very similar drink. எப்படி தண்ணியை சுகரை கரைச்சா, வெறும் சுகரை கரைச்சா ஒரு ட்ரிங்க் வரும்ல, the same thing like it will be like that. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water.
So when we add sugar in a hot water, what drink you will get? Merely the sugar and the hot water. That will be the drink we will get when we add sugar into the டீன்னு சொல்கிறாரு. ஒரு டீயில் நம்ம வந்து டீயில் கொண்டு போய் சுகரை சேர்க்குறது எதுக்கு சமானமா? பெப்பரையும் உப்பையும் சேர்க்குறதுக்கு சமானம். இட் இஸ் ஈக்குவல் டு தேட். நாட் ஓன்லி தேட், அது மட்டும் இல்லை, நம்ம இப்படி நல்ல ஒரு நான் வந்து டீ லவர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு டீ லவர் போய் இந்த சுகரை சேர்க்கறதன் மூலமாக எப்படி தன்னுடைய டீயினுடைய டேஸ்ட்டை அவர் ஸ்பாயில் பண்ணுவார்? மியர்லி டேஸ்டிங் ஒன்லி சுகர். அதுக்கு பதிலாக ஹாட் வாட்டரில் சுகரை மிக்ஸ் பண்ணி கரைச்சி குடிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். அப்போ தண்ணியில் ஹாட் வாட்டரில் சுகரை கரைச்சி குடிக்கிற ஒரு பானமாக தான், ட்ரிங்காக தான் இருக்குமே ஒழிய இட் won't be a real tea. Next para. Some people would answer that they don't like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. To those misguided people, I would say. அவர் என்ன சொல்கிறாரு? சிலர் எதுக்காக டீ குடிக்கிறாங்கன்னா, சம் பீப்புள் தே வுட் ஆன்சர் தே டோன்ட் லைக் டீ இன் இட் செல்ஃப். டீனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு எங்களுக்கு தேவையில்லை. தட் தே ஒன்லி ட்ரிங்க் இட் இன் ஆர்டர் டு பி வார்ம். கொஞ்சம் பாடியை ஹாட்டாக வச்சுக்க, அதாவது ரொம்ப குளிர நேரத்தில் வார்மாக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்டிமுலேஷனுக்காக தான் நாங்கள் குடிக்கிறோம். அண்ட் தே நீட் சுகர் டு டேக் த டேஸ்ட் அவே. அவங்களுக்கு சுகர் தான் தேவை, அந்த டீனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை நாங்கள் மாற்றணும். டு தோஸ் மிஸ்கைடட், தோஸ் பீப்புள் ஆர் இவர் அக்கார்டிங் டு ஹிம், அவங்கெல்லாம் மிஸ்கைடிங் பீப்புள்னு சொல்கிறாரு. டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே, அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் டீ வந்து அவங்க எதுக்காக குடிக்கிறாங்க? உடம்பை கொஞ்சம் வெதுப்பாக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ண, அதாவது கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் குடிக்கிறோம். ஸோ வி வாண்ட் டு ஆட், வி நீட் சுகர் டு டேக் த டேஸ்ட் ஆஃப் த ஒரிஜினல் டீ டேஸ்ட். அந்த ஒரிஜினல் டீ டேஸ்ட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் ஃபார் say a fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. உடனே இதில் இவர் தன்னுடைய ஸ்டாண்ட்லேயே நிற்கிறார். அதாவது இவர் he doesn't want to add sugar and drink. He need tea in its own taste. அதனுடைய டேஸ்ட்டில் தான், ஒரிஜினல் டேஸ்ட்டில் தான் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். பட் ஹியர் in these lines, ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர். நீங்கள் சுகரில் டோன்ட் ஆட் சுகர், வித்தவுட் சுகர் யூ ட்ரை டு டேக், அதில் ப்ராக்டிஸ் ஆகுங்க. ட்ரை டு ட்ரிங்க் டீ வித்தவுட் சுகர் ஃபார் ஹவு மெனி டேஸ்? ஃபார் ஃபோர்ட்நைட், ஒரு 15 days போல் அப்படி குடிச்சு பாருங்கள். அண்ட் இட் இஸ் வெரி அன்லைக்லி தட் யூ வில் எவர் வாண்ட் டு ruin யுவர் டீ பை ஸ்வீட்டனிங் இட். நீங்கள் ஒரு நாளும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட், உங்கள் டீயில் உள்ள ஒரிஜினல் டேஸ்ட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் அந்த டீனுடைய டேஸ்ட்டை வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு நாளும் டீயை ஸ்வீட்டன் பண்ண மாட்டீங்க. யூ won't add sugar and you don't want to, afterwards you won't change the real taste of the tea by adding the sugar. So this, please just try drinking tea without sugar, then it will be used. How many days he is saying? For nearly 15 days you try with that. Then after that definitely you won't add sugar and you won't actually want to spoil or ruin your tea by sweetening it again. These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. அப்போ இங்கே சப்டிலைஸ்ங்கிறது ரொம்ப நுணுக்கமான, மிகவும் ரொம்ப மென்மையான, நுணுக்கமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தீஸ் ஆர் நாட் த ஒன்லி, இது மட்டும் இல்லை கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட். இதெல்லாம் முதல்ல சேர்க்கணும், அதெல்லாம் பிரித்து சேர்க்கணும், சுகர் சேர்க்கணும், சுகர் சேர்க்கக்கூடாது, வி ஹாவ் டு ஆட் அண்ட் வி ஷுட் நாட் ஆட், வி மஸ்ட் ட்ரிங்க் பிளெயின் டீ வித்தவுட் சுகர், இப்படிலாம். இது மட்டும் இல்லை, இன் கனெக்ஷன் வித் த டீ ட்ரிங்கிங்கில் நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய சர்ச்சைக்குரிய
பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்டிலைஸ்ட் அப்படின்னா இது ரொம்ப நுணுக்கம். ஒரு பிஸ்னஸுக்கு இது வந்து ரொம்ப நுணுக்கமான தகவல்கள் அப்படின்னு அர்த்தம். சப்டிலைஸ்ட் த ஹோல் பிஸ்னஸ் ஹஸ் பிகம். அப்போ அந்தந்த டேஸ்ட் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை மிகவும் நுணுக்கமான ஒரு செயலாக இது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். There is also the mysterious social etiquette surrounding the teapot. Etiquette அப்படின்னா சாதாரணமாக என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மேனர்ஸ் இல்லையா, ஒரு மரியாதை. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். மிஸ்டீரியஸ்னால் வினோதமான, நம்ம புரிந்து கொள்ள முடியாத அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். There is also the mysterious, புரிந்து கொள்ள முடியாத வினோதமான எட்டிபெட் அப்படின்னா எல்லாரும் அக்செப்டட் பிஹேவியர், ஒரு மேனர்ஸு சரௌண்டிங் த டீபாட், அதை பற்றி இருக்குது. ஒய் இஸ் இட் கன்சிடர்ட் வல்கர் டு ட்ரிங்க் அவுட் ஆஃப் யுவர் சாசர் ஃபார் இன்ஸ்டன்ஸ். சப்போஸ் வந்து இப்போ கப்பில் குடிக்காமல் ஏன் சாசரில் குடிக்கக்கூடாது, அது குடித்தா வந்து அது மேனர்ஸ் இல்லை அப்படின்லாம் இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அண்ட் மச் மைட் பி ரிட்டர்ன் அபவுட் த சப்சிடியரி யூசஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டீ லீவ்ஸினுடைய மற்ற சப்சிடியரினா அதுக்கு அடுத்து அதனுடைய அந்த டீ லீவ்ஸை எப்படி ஏதாவது இது பண்ணி முடித்ததை எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சச் அஸ் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ். வேறு என்ன இதரன்னு அர்த்தம், மற்ற யூஸ்கள் பயன்கள் என்ன அப்படின்னா டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், வாட் வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். அதாவது ஜோதிடம் சொல்கிற மாதிரி டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ். ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ். இன்றைக்கி விருந்தாளி நம்ம சொல்லுவோம் வென் த க்ரோ காஸ், இந்த க்ரோ வந்து கத்துச்சுன்னா, காக்கா கத்துச்சுன்னா இன்றைக்கி விருந்தாள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ். இந்த டீனுடைய இதை வச்சே எப்படி கண்டுபிடிப்பாங்களாம், அந்த அன்னைக்கு அமைஞ்சிருக்கிற இதை வச்சு அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ், விருந்தாள் வருவாங்க. ஃபீடிங் ரேபிட்ஸ், அப்புறம் அடுத்து அது எப்படி பயன்படுது, நம்ம ரேபிட்டுக்கு உணவாக பயன்படுது. ஹீலிங் பேர்ன்ஸ், காயத்துக்கு ஆற்றுறதுக்கு, காயம் ஆற்றுறதுக்கு ஹீலிங், இந்த சூடுபட்ட காயம் இருக்கு இல்லையா, நெருப்பு காயங்கள், அந்த ஹீலிங் பேர்ன்ஸ்க்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, கார்பெட்டில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த டீ லீவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இதர பயன்கள், சப்சிடியரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். எப்படி டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ் நடக்க போகிறது சொல்கிறது. ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ் வர்றதை, அவங்களுடைய வரவை சொல்கிறது. ஃபீடிங் ரேபிட்ஸ்க்கு உணவாக பயன்படுறது. ஹீலிங் த பேர்ன்ஸ், அதாவது நெருப்பு போன்ற சுடுபட்ட காயங்களை ஆற்றுவதற்கு. அடுத்தது ஸ்வீப்பிங், அதாவது கார்பெட்டை சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling so as to make quite sure of wringing out of one's ration the 20 good strong cups of that 2 ounces properly handled ought to represent. இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கணுமானா இட் இஸ் ஒர்த் பேயிங் அட்டென்ஷனுங்கிறார். ரியலி இட் இஸ் வேல்யூபிள் திங், இட்ஸ் ஒர்த் அப்படின்னா அது நிச்சயமாக அது கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். டு சச் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் எப்படி முதல்ல பாட்டை வார்ம் பண்ணணும், அப்புறம் தண்ணியை ஊற்றினவுடனே அது பாயில் ஆகும், அதுக்கப்புறம் டீ இது பண்ணணும், அப்புறம் சுகர் சேர்க்கக்கூடாது, ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கணும், அதை 15 நாளைக்கு பழகி பார்த்தா அது நம்ம சேர்க்க மாட்டோம். இப்படி நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு நின்று கொடுக்கப்படுற அந்த ரிங்கிங் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ரேஷன், அதில் வந்து எத்தனை டீ ரிங்னா ஆக்சுவலாக பிழிந்து எடுத்தல், இந்த இடத்துல எவ்வளோ எடுக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கிடைக்கிற அந்த ரேஷன்லேருந்து 20 கப் 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் கிடைக்குமா. அந்த ஒவ்வொரு கப்பில் எவ்வளோ இருக்கும், 2 ounces 20 ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் டீ வி கேன் கெட் இஃப் வி ப்ராப்பர்லி ஹேண்டில். இப்போ நம்ம அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இது வந்து கட்டாயமாக இட்ஸ் இது கட்டாயமாக இதை கவனிக்க வேண்டிய ஒன்று. இதை செஞ்சோம்னா இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். திஸ் essay is taken from the collected essays, Journalism and Letters of George Orwell,
வால்யூம் 3லேருந்து எடுத்துக்கிறாங்க. அவருடைய த கலெக்டட் எஸ்ஏஸ்லேருந்தும் ஜேர்னலிசத்துலேருந்தும் லெட்டர்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல் இந்த ஆத்தருடைய லெட்டர்ஸ்லேருந்தும் இதை எடுத்துருக்குறாங்க. அதுக்கு எந்த இயரில் 1943-45 எழுதுனது. பென்குவின் ISBN அப்படின்ற ஒரு கோடு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அடுத்து நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. 0-14-00-3153-7 அப்படின்ற நம்பரில் கொடுத்து அந்த வால்யூமில் இருந்து வால்யூம் 3லேருந்து இந்த எஸ்ஏயை எடுத்துருக்குறாங்க. Cream tea and 11 C's. Now it is under the Tea Time Dictionary. It is given in your book, page number 36. The first one is cream tea, the second one is 11 C's together. We will see the explanation. A simple tea service consisting of scones, clotted cream, marmalade or lemon curd and tea. So this is a service, tea service. So சாதாரண டீ சர்வ் பண்ணி அதில் டீயோடு என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்கோன்ஸ், அது வந்து வீட்டோ இல்லை ஓட்ஸில் செய்கிற ஒரு கப் கேக் மாதிரி உள்ள ஒரு இது. தென் கிளாட்டட் க்ரீம் யூனோ. தென் மர்மலைட் அப்படின்றது சிட்ரிக், அதாவது நம்ம ஆரஞ்சு பழத்துலேருந்து சும்மா அந்த பழ ரசத்தை எடுத்து, அதாவது அந்த சிரப் மாதிரி ஆக்கி ஜாம் மாதிரி ஆக்கி அது வச்சுருப்பாங்க. அது லெமன் கர்டு, அதாவது லெமன் கேர்டு வந்து லெமனோடு சேர்த்த கேர்டு. அதுக்கப்புறம் டீ. இந்த மர்மலைடுங்கிறது யூஸ்வலாக எதில் செய்வாங்க, ஒரு ஜாம் மாதிரி. அது எதில் செய்வாங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் அது செய்வாங்க. இது சாதாரண ஒரு சிம்பிள் டீ சர்வீஸ். அதுக்கு பேர் தான் வந்து க்ரீம் டீ. இந்த இல்லாமல் இங்கிலாண்டில் வந்து யாருமே அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டாங்களாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. இது இல்லாமல் அது எண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 11 C's அப்படின்றது மார்னிங் காஃபி ஹவர் இன் இங்கிலாந்து. 11 C'ங்கிறது மார்னிங் காஃபி ஹவர் இன் இங்கிலாந்து. ஸோ இந்த ரெண்டும் மொத்தம் வந்து 7. Totally 7 is coming under the tea time dictionary. The first 2 is cream tea and 11 C's. Next one is afternoon tea. What we imagine all British teas to be. An afternoon meal served typically from 2 to 4 p.m. Afternoon எப்போ கொடுப்பாங்களா அந்த மீல்ஸு? Served typically from 2 to 4 p.m. which includes the tiers of smart little crustless sandwiches. அப்புறம் ஸ்கோன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, வீட்லேயும் வீட் ஃப்ளார்லேயோ அல்லது ஓட் மீல்லையோ செய்வாங்க ஸ்கோன்ஸு. தென் கிளாட்டட் க்ரீம் அண்ட் கர்ட். அப்புறம் 2 to 3 ஸ்வீட்ஸு அண்ட் ஹீப்ஸ் ஆஃப் டீ. இதெல்லாம் அந்த யூ கேன் லுக் அட் தட் பிக்சர். அந்த ஸ்லைடில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஆஃப்டர்நூன் டீ டைமில். வாட் வி இமேஜின் ஆல் பிரிட்டிஷ் டீஸ் டு பி. இதுதான் அந்த ஆஃப்டர்நூன் டீ டைமில் என்னென்ன சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிரிட்டிஷ் டீ டைம் பீரியடில். திஸ் இஸ் ஆஃப்டர்நூன் மீல் இருக்குது. அப்புறம் சர்வ்டு டிப்பிக்கலி ஃப்ரம் 2 to 4 p.m. அந்த பிட்வீன் இதுக்குள்ளே அதை சர்வ் பண்ணியிருக்காங்க. விச் இன்க்ளூட்ஸ் ஸ்மார்ட் லிட்டில் crustless சாண்ட்விச்சஸ் எல்லாம் பாரு, அந்த படத்தில் இருக்கிறது பூரா இருக்குது. ஸ்மார்ட் லிட்டில் crustless சாண்ட்விச்சஸ், ஸ்கோன்ஸ், clotted cream, அதுக்கப்புறம் கர்டு, 2 to 3 ஸ்வீட்ஸ் அண்ட் ஹீப்ஸ் ஆஃப் டீ. Next one is low tea. This is still an afternoon tea. இதுவும் ஆஃப்டர்நூன் டீ தான். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு தான், அதனால தான் அது அப்படி இருக்குது. This is still an afternoon tea but called low tea because guests are seated in low. வந்திருக்கிற கெஸ்ட் வந்து they will be sitting. They are seated in low armchairs. கை வச்ச arm chairsல they will be sitting at the level வந்து low level with low side tables. லோனா சைடில் வச்சுருப்பாங்க டேபிள்ஸை, லோ சைட் டேபிள்ஸ் கை சைட் பக்கம் வச்சுருப்பாங்க. on which to place their cups and
சாசஸ் சாசஸையும் கப்ஸையும் வச்சுக்கிறதுக்காக சைடில் டேபிள் இருக்கும், அந்த ஆர்ம் சேராக இருக்கும், அண்ட் ஆல்சோ இட் வில் பி லோ. ஸோ திஸ் இஸ் ஸ்டில் அகெயின் இட் இஸ் அன் ஆஃப்டர்நூன் டீ ஒன்லி, பட் கால்டு லோ டீ பிகாஸ் கெஸ்ட் ஆர் சீட்டட். அந்த வந்திருக்கிற கெஸ்ட் வந்து தே வில் பி சிட்டிங் இன் லோ ஆர்ம் சேர்ஸ் வித் லோ சைட். அந்த டேபிளும் எப்படி இருக்கும், சைட் டேபிளாக இருக்கும், சைடில் வைக்கிற சைடில் அட்டாச் பண்ண டேபிளாக சைடில் வச்சுருப்பாங்க அந்த டேபிளை, ஆன் விச் what they will place their cups and saucers. Next, two types of teas we are going to see: royal tea and celebration tea. So royal tea, a social tea served with champagne at the beginning or sherry at the end. So this is some sort of tea that is social. Tea means what is, everyone can, social means many of them may participate. A social tea, it's served with champagne. Champagne, you know already, that is some sort of that is drinks, wine, beer and other things. So in that category, that is champagne at the beginning, and sherry also one type of grape juice, sherry. So a social tea served with champagne at the beginning. At the beginning, champagne they will serve, or sherry at the end. At the end, they will serve sherry. Sherry means a type of grape juice. Then next one is celebration tea, another variation of afternoon tea. That is also a type of afternoon tea with a celebratory cake, a special cake for celebration, that is celebratory cake, which is also served alongside the other sweets. Along with other sweets, the celebratory cake will be served. So this celebration tea also, it is another type, another variation of afternoon tea. This is also afternoon tea. Last type of tea, that is high tea, a meal eaten in the late afternoon. They will take the meal in the late afternoon or early evening. That's the time, late afternoon or early evening, consisting of a cooked, that meal, that tea along with cooked dish, then bread and butter, and also tea. Families with servants often took high tea on Sundays. They will also have that is high tea they will take with why means that is Sunday, to allow the maids and butlers time to go to church and not worry about cooking. They won't mind cooking that day. Along with the servants and also the maids, they often took high tea on Sundays, and also they will, to allow the maids, the butlers and maids, they will be allowed to go to church and not worry about cooking. So they will be free. So that is on Sundays. This is only called high tea, a meal eaten in the late afternoon or early evening, consisting of a cooked dish, bread and butter, and tea. Families with servants often took high tea on Sundays to allow the maids and butlers time to go to church and not worry about cooking. Thank you, students, for watching. Thank you.